ரோட்டில் நடக்கிற ஒரு ஐயா வந்து தாங்கி தாங்கி நடக்கிறாரு. இல்லை நல்லா பார்த்த உங்களோட ஃப்ரெண்டு வந்து கையில் ஒரு கட்டு போட்டிருக்காரு. இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள் போனவொடனே என்ன பண்ணிடக்கூடாது, அவங்ககிட்ட போய் என்ன ஆச்சுன்னு, இது எப்படின்னு ஆச்சுன்னு அப்படின்னு கேட்காதீங்க. எப்படி நான் அடிபட்டுச்சுன்னு கேட்காதீங்க. இல்லை அவங்க குழந்தை ஸ்கூல்லேருந்து வரும்போது ஃபெயில் ஆகிட்டு வரலாம். உங்கள் குழந்தை என்னங்க ஆச்சுன்னு கேட்கும்போது ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அப்படியாங்க எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு கேட்டுறாதீங்க. ஒருத்தர் கல்யாணம் நடந்திருக்கோம், கல்யாணத்தை ஏதோ ஒரு பிரச்சனை டிவோர்ஸில் போய் நிற்கும். என்னங்க ஆச்சு, எப்படிங்க டிவோர்ஸ் இருக்கும் வந்துச்சுன்னு போய் கேட்காதீங்க. எல்லாரோட குறையை நீ கேட்க 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 அந்த குறை என்ன ஆகும், உங்ககிட்ட பாஸ் ஆகிடும். இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஒருத்தர் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறான்னா அவரோட அனுபவிக்க விடுங்க. அவங்கள அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ ஏதோ ஒன்று அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க அனுபவிக்கட்டும். அவங்க அனுபவத்தை நீங்கள் போய் வாங்கிக்காதீங்க. அவங்க அனுபவத்தை போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன இப்போ அனுபவிக்கிறாங்களோ அதை நீங்கள் அனுபவிக்கிற மாதிரியான காலம் மாறிடும். யாரையும் பார்த்து வாழ்க்கையில் பாவம்ன்ற வார்த்தையை மட்டும் என்றைக்குமே பயன்படுத்துறாதீங்க. ஐயோ பாவம்னு என்ன ஆகிடும், யூ வில் கெட் இட். பார்க்குறீங்க ஒருத்தர் கஷ்டம் சொல்கிறாங்க, மேலே பாருங்கள், பரவாயில்ல. அதே ஒரு மனுஷன் நல்லா இருக்காங்க, ஒரு பிஸ்னஸில் ஜெயிக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம், எப்படிங்க இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு வரட்டும். எப்படிங்க இந்த நல்லது பண்ணீங்க, எப்படிங்க இந்த வீடை கட்டினீங்க. அப்போது ஒருத்தர் நெகட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறாருன்னா அவருக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லலாம், எல்லாம் சரியாயிடும்னு சொல்லலாம், அது தப்பு இல்லை. ஆனால் எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு திருப்பி கேட்டு 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 அவங்க வலிய வேதனையை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் எப்படி கேட்குறீங்க, அக்கறையில் தான் கேட்குறீங்க. என்னங்க உங்கள் பொண்ணு நேற்று எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு, என்னங்க ரொம்ப கம்மி மார்க்காமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லும் போது அவங்களோட வேதனை இன்னும் அதிகமாகும். அந்த வேதனை எங்கே பாஸ் ஆகிடும், உனக்கு பாஸ் ஆகிடும். உங்களுக்கு நல்லாவே தெரியுது அவங்க வேதனை. அந்த வேதனையில் இருக்கிறவங்க கிட்ட போய் எதையுமே அவங்கள அந்த வேதனையை திருப்பி ஞாபகப்படுத்துகிற மாதிரி எதுவும் கேட்டுறாதீங்க. இப்போ ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் வந்து திருடு போயிருக்கும். எப்படிங்க திருடு போச்சு அப்படின்னு கேட்டால் அவங்க திருப்பி அந்த கதையை சொல்ல முடியுமா? வீட்டில் யாராவது இறந்துருப்பாங்க, ஃபோன் பண்ணி எப்படிங்க இறந்தாருன்னு கேட்க முடியுமா? இறந்துட்டாரு, எல்லாம் சரியாயிடுங்க, நம்பிக்கையாக இருங்க, எல்லாத்தையும் கடந்து வருவாங்க, அவ்வளோதான். இப்போது இந்த நிமிஷத்துலேருந்து கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் அவங்க அனுபவத்தை கேட்காதீங்க, ஆறுதல் கொடுங்க. நல்லா ஜெயிக்கிறவங்க கிட்ட போய் அனுபவத்தை கேளுங்க, அந்த அனுபவத்தை நீங்களும் வாங்கிக்குங்க. அதே சமயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோட வேதனையும் திருப்பி 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 குத்தி குத்தி அதை ஞாபகப்படுத்தாதீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு எதிரியாக இருப்பார், மோசம் எதிரியே பிடிக்காதவனா, அதுலேயே ரொம்ப மோசமான பிடிக்காத ஒரு எதிரினா பார்த்துக்கோங்க. அந்த எதிரி அழுதா கூட கஷ்டப்பட்டா கூட அதில் என்றைக்குமே சந்தோஷப்படாதீங்க. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அதை பார்த்து துளி அளவு கூட உங்களுக்குள்ள சந்தோஷம் வந்துடக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு அனுபவிக்கிறாங்க, அனுபவத்தை உங்களால் வாங்க முடியாது. அப்படி வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்ககிட்ட போய் அவங்களோட வழியில் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஒன்று இல்லை, அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டாலும் உங்களுக்கு வந்துடும். அதனால் வழியில் வேதனையில் இருக்கிறவங்கள வேதனைப்படுத்தாத உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போங்க, அவங்கள வாழ்க்கையில் வாழ விடுங்க. உங்களால் ஏன்ற உதவி அவங்களுக்கு செய்யுங்க, அது தப்பே இல்லை. அப்படி செய்கிற உதவி இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, எத்தனை ஜென்மம் போனாலும் உங்களை பின்தொடர்ந்து உங்களையும் அது தூக்கி நிறுத்தும். செய்கிற எந்த உதவியும் வீண் போகாது. ஒரு வழியை எப்படி ஆச்சுன்னு கேட்குறதோட இது எப்படி சரி பண்ணலான்னு கேட்டால் அப்படின்னா நீ சூப்பரான மனுஷன். ஒருத்தரோட பிரச்சனை பேசி பேசி அந்த பிரச்சனை பெருசாடாது, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுத்தா தான் அந்த பிரச்சனை முடிகிற நிலைக்கு வரும். நான் சொன்னது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.